காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த 2025 ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ அது என்ன விஷயம்னு சொன்னால் ட்ரிப் போகிறோம். ஸோ ட்ரிப் போகிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன். எப்படின்னா எங்கெங்கே போக பிளான் பண்ணிங்கன்னு சொன்னால் நுவரெலியா அண்ட் எல்லை பதுளை ஹபுத்தில் பண்டரவலை அப்படி ஹெட் அண்ட் கண்டி அந்த சைட்லாம் போகிற பிளான் பண்ணியிருக்கோம். எத்தனை நாள் ட்ரிப்புன்னு சொன்னால் 6 நாள். பட் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என்னோடய கேமராமேன் தான் போகிறோம். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல் பட்ஜெட்டு 20,000 ரூபா. 6 நாள் ட்ரிப்புக்கு 20,000 ரூபா. 20,000 ரூபாயில் எப்படி போயிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுதான் சேலஞ்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படின்றால் 20,000 ரூபாயை 6 பிரித்தா 3,333 ரூபா வருது சரியா. அதில் வந்து ரூமுக்கு 2,000 ரூபா நம்ம வந்துட்டு காய்ச்சிட்டோம் ஆல்ரெடி. அது வந்து கொஞ்சம் சீப்பான ரூம் தான். பட் அது ஹீட்டர் வேலை செய்யான்னு சொன்னாங்க, பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து பேலன்ஸில் தான் வந்துட்டு 1,333 ரூபா தான் ஃபுட்டும் டிரான்ஸ்போர்ட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்க போகுது, டஃப்பாக இருக்க தான் போகுது. பட் இதுதான் சேலஞ்சுன்றதால நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி நான் வீடியோஸ் போடுவேன், வ்ளாகாக போடுவேன் என்னோடய யூடியூப் சேனலில். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிக்டாக்லேயே இந்த பயோவில் நான் வந்துட்டு போட்டிருக்கேன், மிஸ்டர் ஜதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் யோசிக்கலாம், நீ 20,000 ரூபா கொண்டு போறியா இல்லாட்டி அதை விட கூட கொண்டு போறியா அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக தான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நான் அங்கே போய்ட்டும் வேறு எந்த கேஷுமே நாங்கள் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஏடிஎம் கூட கொண்டு போகல. பாருங்கள் என்னோடய ஐடி மட்டும் தான் இருக்குது, வேறு இல்லை. ஸோ அதோட 20,000 ரூபா கேஷ் இங்கே இருக்குது, கேஷாக நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ 4 தாள் இருக்குது சரியா. அப்போ கொண்டு போகிறோம். ஏன்னா அங்கே போயிட்டு நாங்கள் போயிட்டு ஏடிஎம்லாம் கேஷ் எடுத்துடக்கூடாது. ஏன்னா 20,000 ரூபா தான் எங்களோட சேலஞ்ச். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி தானே, 8 மணி ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து சிடிபியில் தான் வந்துட்டு போக போகிறோம். ஏன்னா ஏசி பஸ்லாம் போகல, அதில் பட்ஜெட் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதால அப்போ நாங்கள் சிடிபியில் போக போகிறோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நானும் என்னோடய கேமராமேனும் இருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல, பட் கண்டிப்பாக இது பண்ண தான் போகிறோம்.